ஹலோ மக்களே! சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. மோனிகா சொன்னபடியே ரித்திகாவும் நம்ம செல்வநாயகி ஹெல்ப்போட அந்த பென் டிரைவ எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கபிலனும் எப்படியாவது இந்த சிவாவ போட்டு தள்ளிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு செயல செய்றாங்க. ஒரு கட்டத்தில நம்ம அயலி செம மாசா வந்து நம்ம சிவாவ காப்பாத்துனது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே காரணம் கபிலன் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ரித்திகாவும் இந்திராணி அணி வேற ரூம்லயே இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம பென் டிரைவ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு பிளான் பண்றாங்க. இதுக்கு இது பேசாம நம்ம அத்தையோட ஹெல்ப் கேட்க வேண்டியதுதானே செல்வநாயகிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூம்ல ஒரு பென் டிரைவ் இருக்கு. அது எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். அப்பதான் நான் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக முடியும். அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது செல்வநாயும் உனக்காக நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப என்ன செய்யணும்னு கேட்கும்போது ரித்திகாவும் இந்திராணி அணி அந்த ரூம்ல எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியாவது இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம செல்வநாயும் இந்திராணி கிட்ட போய் எதுக்கு இப்ப தேவையில்லாம ஃபீல் பண்ணி ரூமுக்குள்ளே இருக்கணும். இது நம்மளோட வீடு. அதுக்காக நீ கீழே வராம இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியோட மனசை மாத்தி செல்வநாயகி ஒரு கட்டத்துல இந்திராணியை கீழே கூட்டிட்டு வராங்க. நம்ம இந்திராணிக்கு இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் நம்ம சொன்னபடியே அத்தை செய்துட்டாங்க. இந்த சமயம் பார்த்து கரெக்டா ரூமுக்குள்ள போக வேண்டியதானே ரித்திகாவும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்திராணியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே பென் டிரைவ் இருந்த மாதிரி இல்ல. எங்க தான் இந்த அண்ணி வச்சிருப்பாங்கன்னு புரிய மாட்டேங்குதே. நம்ம வேற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. சரி இந்த கபோர்டு மட்டும் தான் பாக்கி இருக்கு. அந்த கபோர்டுக்குள்ளேயும் செக் பண்ணிட வேண்டியதானு இந்திராணி அந்த இடத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திராணிய பார்த்த உடனே மோனிகாவுக்கும் சந்தோஷம் ஆகுது. எப்படியாவது இந்த இந்திராணிய அவமானப்படுத்தியே ஆகணும். அவ ஒருபோதும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது. பேசாம செல்லியங்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரி அவ கண்ணு முன்னாடி இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அது மாதிரி மோனிகாவும் செழியன் பக்கத்துல போய் ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. செழியன் என்ன சொன்னாலுமே மோனிகா கேட்குற மாதிரி இல்லை. எல்லாமே உன்னோட வாழ்க்கையோட நல்லதுக்கு தான் நான் செய்துட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் இந்திராணிக்கு முன்னாடி க்ளோஸா இருந்தா தானே அவளுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வரும். அதனால ஓ மேல இருக்கக்கூடிய ஆசையை வெளிப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செழியனோட மனசை மோனிகா மாத்திட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த நம்ம அயலியும் கொஞ்ச நேரமா ரித்திகாவை காணல, எங்க தான் போயிருப்பான்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அந்த பென்ட்ரைவ் ஆதாரத்தை ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ முயற்சி செய்திருப்பா அப்படின்னு நம்ம அயலி சிவா கிட்ட சொல்லும்போது நீங்க சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு அயலி. பார்ட்டின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதனால அந்த பென் டிரைவை நம்ம கையில இருக்கிறது தான் சேஃப்னு சொல்லி நம்ம அயலியும் இந்திராணி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி கிட்ட போய் அண்ணி உங்கள்ட்ட ஒரு பென் டிரைவ் தந்தேன்ல அதை என்கிட்ட தாங்கன்னு சொல்லும்போது இந்திராணியும் எதுக்கு இப்போ அவசரமா கேட்குற அயலி அப்படின்னு கேட்குறாங்க. அயலியும் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அந்த பென் டிரைவ்ல ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, அந்த ஆதாரத்தை யாராவது எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் சரி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் கவனிச்சு நம்ம செல்வநாயும் ஐயோ இந்திராணி எதுக்கு இப்போ மாடிக்கு போறான்னு புரிய மாட்டேங்குதே. ரூம்ல வேற ரித்திகா இருந்துட்டு இருக்கா. அதை மட்டும் பார்த்தனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்திராணி போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரித்திகா கிட்ட போய் சொல்லிட வேண்டியதானே. நம்ம செல்வநாயும் அவசரமா நம்ம ரித்திகாவை பார்க்க போறாங்க. அதுக்குள்ள ரித்திகா வந்து பென் டிரைவை எடுத்துறாங்க. பார்த்த உடனே சரி இந்த பென் டிரைவை எடுத்துட்டு வேற பென் டிரைவை மாத்தி வச்சிட வேண்டியதானே மாத்தி வச்சிடுறாங்க. செல்வநாயகி கிட்ட வந்து நம்ம ரித்திகாவும் காட்டுறாங்க. இங்க பாருங்க அத்தை நான் பென் டிரைவை எடுத்துட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டும் போது கரெக்டா நம்ம செல்வநாயகியும் இந்திராணி கீழே இருந்து மேலதான் வந்துட்டு இருக்கா. சீக்கிரமா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லி ரித்திகா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடவும் நம்ம ரித்திகாவும் சரி நீங்க கிளம்புங்கன்னு ஒரு பீரோக்கு பின்னாடி ஒளிஞ்சிடுறாங்க. அதே சமயத்துல இந்திராணியும் ரூமுக்கு வந்து பார்த்துட்டு இது எல்லாமே சரியா இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது பென் டிரைவ் சேஃபா தான் இருக்கு. இந்த பென் டிரைவ் தானே அயலி கேட்டுட்டு இருந்தா பேசாம அயலி கிட்ட கொடுத்துட வேண்டியதுதானே. நம்ம இந்திராணியும் கீழே கிளம்பி வராங்க. நம்ம அயலி கிட்ட வந்து அந்த பென் டிரைவை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி பென் டிரைவ் சேஃபா தான் இருக்குன்னு நம்ம அயலி நினைச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கபிலனுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம தேவையில்லாம இந்த ரித்திகாவுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோம். ஆனா இங்க இந்த மோனிகா செலியன் எல்லாமே வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் பயங்கர கடுப்புல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திராணி அக்காவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்த மோனிகா கொடுத்துட்டு இருக்காளே இவ்வளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனுக்கு சிவாக்கு மேலே பயங்கர வெறுப்பு வந்துட்டு இருக்கு. இந்த வீட்டில் நாளுக்கு நாள் இந்த சிவாவோட ஆதிக்கம் கூடிட்டே வருது. இனி இப்படியே போயிட்டு இருந்தால் சரியே வராது.
நம்ம அப்பா ஒரு கட்டத்தில் சிவாவை மகனா ஏத்தாலும் ஏற்றிருப்பாங்க. இனி இந்த பிரச்சனையை இதோட விட்டுற வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம சம்பவம் ஏதாவது செய்தோம்னா பழி நமக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடியே ஒரு ஆள் நம்ம கபிலன் கிட்ட வராங்க. கபிலனும் அவங்கள்ட்ட என்ன நான் சொன்னபடியே எல்லாமே உள்ள செட் பண்ணி தானே வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பாம் உள்ள வச்சிருக்கு. கிஃப்ட்டை யார் திறக்கிறாங்களோ அவங்க பீஸ் பீஸாக செதறி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கபிலனும் இதை தான் நான் எதிர்பார்த்தேன். சரி இங்கே தான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் பார்க்கும்போது என்ன நேம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. நேம் எல்லாம் எழுதி வைக்கிறேன். இதை பேசாமல் நான் ஒரு ஆளோட ஃபோட்டோ காட்டுறேன் பாரு, இவன் தான் சிவா, இவன் கையில் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துடணும்னு கபிலனும் அந்த ஆள்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதுபடியே செய்யும் போகும்போது நம்ம வர்மா கரெக்டாக கால் பண்ணி என்ன கபிலா சாதாரண பட்டாசுக்கே நீ பயப்படுவ, இன்னைக்கு உன் கையில் ஒரு பாம் வச்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொன்ன உடனே கபிலனும் அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வர்மாவும் உன்னோட மூமெண்ட் எல்லாமே எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி யார் யார் இருக்காங்களோ அவங்களோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் கிட்ட சொல்லும்போது அம்மா வர்மா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலேயும் இந்த சிவாவை சும்மா விட்டால் சரியே வராது, அதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வர்மாவை சமாதானப்படுத்துறாங்க. நம்ம கபிலனும் அந்த அட்ரஸ் எல்லாமே எழுதி வச்சு கரெக்டாக அந்த பார்சலை சிவாவு கிட்ட கொடுக்கறதுக்காண்டி ரெடி ஆகுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவாவும் அதை வாங்கிட்டு எனக்கு யார் பார்சல் அனுப்பியிருப்பான்னு புரிய மாட்டேங்குதே, நமக்கு பார்சல் அனுப்பக்கூடிய அளவில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் ஒரு குழப்பத்தில் அந்த கிஃப்டை வாங்குறாங்க. இது எல்லாத்தையுமே கபிலன் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சிவா கையில் கிஃப்ட் வச்சிருக்கிறத கவனிச்சு நம்ம இந்திராணியம் யார் சிவா உனக்கு இந்த கிஃப்ட் அனுப்புனா அப்படின்னு விசாரிக்கும் போது சிவாவும் தெரியலக்கா எனக்கு போய் யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு புரிய மாட்டேங்குது, இதில் ஃப்ரம் அட்ரஸும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த குழப்பத்தில் இருக்கும்போது அயலியும் அந்த இடத்துல வராங்க. சிவா கிட்ட என்ன கையில் பார்சலாக இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சிவாவும் எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அந்த பார்சலை நம்ம அயலி பார்க்குறாங்க. இந்த கிஃப்ட்டில் உங்கள் பேரும் அட்ரஸும் மட்டும்தான் இருக்குது, ஃப்ரம் அட்ரஸ் எதுவுமே போடலை, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, இதை கண்டிப்பாக இப்போ ஓப்பன் பண்ணாதுங்க அப்படி சொல்கிறாங்க. சிவாவும் அதை கேட்குற மாதிரி இல்லை, என்ன அயலி இதில் என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திராணியும் அயலி சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயமாக தான் இருக்குது, நீ எதுக்கும் இந்த பார்சலை ஓப்பன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அயலி சிவா கிட்ட இந்த பார்சலை எடுத்துட்டு அப்படியே வெளியில் போய் வீசிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாவும் நீ என்ன புரியாமல் பேசுகிற, யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருப்பாங்கன்னு சொன்னாலும் நம்ம அயலி கேட்குற மாதிரி இல்லை, இந்த பார்சல் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம சிவா இந்திராணி அயலி எல்லாரும் சேர்ந்த மாதிரி வெளியில் அந்த பார்சலை அப்படியே தூக்கி எறியும் போது அந்த இடத்துலயே வெடிச்சு சிதறது. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. நம்ம இந்திராணி அப்படியே அதிர்ச்சியாகி என்ன சிவா இங்கே நடக்குது, உனக்கு போய் யார் இதை அனுப்பியிருப்பாங்க, இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டே அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரிகள் சுத்தி இருந்தவங்க எல்லாருமே என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லா விஷயமும் தெரிய வருது. நாம அயலியும் கண்டிப்பா உனக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தங்க தான் இதை செய்திருக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல உள்ளவங்க மட்டும்தான் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் ஒரு கட்டத்துல கபிலனோட சுயரூபம் எல்லாமே தெரிய வருது. அதே சமயத்துல கபிலனை பத்தின எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்திராணி முன்னாடி நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.